ரசிகர்கள் வாக்காளர்களா மாறுவாங்களா? ரசிகர்களா தான் இருக்காங்களே விஜய் பின்னாடி நிக்கிறவங்கலாம் ம். அப்படின்னு சொல்றாங்களே உங்க கட்சி. போன பேட்டியில இதுக்கு பதில் சொன்னேன். அதே பதில இப்பயும் சொல்லிடுறேன். ம். இதற்கான பதில் சொல்றதுக்கு தேதி குறிச்சாச்சு. ம். மே 4. இதற்கான பதில் அன்னைக்கு சத்தமா கேட்கும். சத்தமா. ம். ஆமா. எல்லாருக்கும். உங்க ஃபேமிலிய பற்றியும் சிலது கேட்கணும். உங்க அப்பா, அம்மா இவங்கெல்லாம் காங்கிரஸ் ஈர்ப்பு, காங்கிரஸ் குடும்பம் அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து இன்னைக்கு நேர் எதிர் ஒரு அரசியல இங்க உட்கார்ந்துகிட்டு நீங்க காங்கிரஸுக்கு எதிரான அரசியல தான் இந்த களத்துல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்கு? சரி. நான் செய்யறது காங்கிரஸ்க்கு எதிரான அரசியல் கிடையாது. ம். என்னுடைய நான் ஓட்டு போட்ட சட்டமன்ற உறுப்பினர், நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஒழுங்கா செயல்படலைங்கிறது தான் எங்களுடைய வாதனை. இது கட்சியை பொறுத்தது. அவங்க யார் எந்த கட்சியா வேணா இருக்கலாம். ஒரு நல்ல செயல்படுறாங்க, மக்களுக்காக நிக்கிறாங்க, மக்களுக்காக உழைக்கிறாங்கன்னா அது எந்த கட்சியா இருந்தாலும் மக்கள் ஏத்துக்குருவாங்க. ம். பட் நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்களேங்கிறது தான் வாதமே தவிர அவங்க இந்த கட்சியிலிருந்து வந்திருக்காங்க அதனால எதிர்க்கிறோம் அப்படிலாம் கிடையாது. அதுதான் எங்களுடைய கோபம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். நீங்களுமே ஒரு உங்க குடும்பமே ஒரு அரசியல் குடும்பம்னு சொன்னா, நீங்க அதுக்கு மாறுபட்ட கருத்து சொல்லுவீங்களா? இல்ல ஆமாமா அரசியல் குடும்பம் தான் அப்படின்னு? அரசியல் குடும்பம் தான். ம்.